தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. கரூர் கூட்ட நெரிசலுக்கான காரணத்தை பிறர் மீது சுமத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் இருக்கும்போது வருவாய் செயலாளர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசின் பேச்சாளர் என்ற வகையிலும் கூட ஒரு செயலாளர் இதுபோன்ற விஷயங்களை பேசுவதன் அவசியம் என்ன என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஏற்கனவே ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. விசாரணை குழுவின் கருத்துக்களை பாதிக்கும் வகையிலும் நீதிக்கான அவமதிப்பாகவும் கருதப்பட வேண்டியதல்லவா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசலுக்கான காரணத்தை பிறர் மீது சுமத்த வேண்டும் என்பதே அரசின் நோக்கமாக உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் இருக்கும்போது வருவாய் செயலாளர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசின் பேச்சாளர் என்ற வகையிலும் கூட ஒரு செயலாளர் இதுபோன்ற விஷயங்களை பேசுவதன் அவசியம் என்ன என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஏற்கனவே ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. விசாரணை குழுவின் கருத்துக்களை பாதிக்கும் வகையிலும் நீதிக்கான அவமதிப்பாகவும் கருதப்பட வேண்டியதல்லவா என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார்.